5 வருஷம் வரைக்கும் இன்சூரன்ஸ் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தவறுதலா நினைச்சுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர், நாங்க எந்த இதுவுமே கிளைம் வாங்கல, எங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களே, பெர்மிட் இன்னொருத்தர் பேர்ல இருக்குன்னா பெர்மிட் உங்க பேர்ல உடனே மாத்திருங்க. இன்சூரன்ஸ் எப்பயும் உங்க வாழ்க்கைக்கு சார் வணக்கம், நான் மதுரை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து சரவணன் பேசுகிறேன், அட்வைசர் சரவணன் பேசுகிறேன் சார். அதாவது மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக நான் இதை மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். அதாவது 2 வீலர் கார் அந்த விஷயமா இன்சூரன்ஸ் போட்டால் என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்காது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 வீலரில் இன்சூரன்ஸ் அதில் 2 விதமாக இருக்குது. ஆக்ட் பாலிசி, லேபிலிட்டி ஒன்லி அப்படின்னு சொல்கிறோம். அது போக பேக்கேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ இதில் லேபிலிட்டி பாலிசிங்கிறது வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம தவறுதலாக வேற ஆளை இடிக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க அதாவது இடிச்சு வண்டிக்கு டேமேஜ் ஆச்சு, இல்லை இறப்பு ஏற்படுது, எதிர்த்தாப்புல உள்ளவங்க நம்ம இடிக்கும் போது இறப்பு ஏற்பட்டது, அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம்ல அந்த கம்பெனியிலிருந்து நம்ம கிளைம் பார்த்து வாங்கி கொடுக்கலாம். அது இன்சூரன்ஸ் அப்டேட்ல இருக்கணும். அது இருந்தால் அது தேர்ட் பார்ட்டி பாலிசின்னு சொல்றாங்க. அது போக பேக்கேஜ் பாலிசி அப்படின்னு சொல்றது இது எல்லாமே கலந்தது. எப்படின்னா, வண்டி ஓட்டிட்டு போகும்போது வண்டி டேமேஜ் ஆகலாம், இல்லைன்னா அவங்க எதிர்த்தாப்புல உள்ளவங்க நம்ம இடிச்சு கீழே உழுகலாம். அந்த மாதிரி நிலைமை வரும்போது, இல்லை நம்ம பின்னாடி நமக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ கீழே தவறுதலாக விழுந்திருப்பாங்க, காயம் ஏற்படலாம். அந்த மாதிரி உண்டான இன்சூரன்ஸ் தான் பேக்கேஜ் பாலிசின்னு சொல்றோம். அதுல என்னன்னா, பேக்கேஜ் பாலிசில இதுல ஆர்சி ஓனர் இருக்காரு. ஆர்சி ஓனர் வண்டி ஓட்டிட்டு போனா அவங்களுக்கு கவர்மெண்ட் 1 இயருக்கு முன்னாடி தான் இந்த ஸ்கீம் வந்திருக்கு. 15 லட்சம் கவரேஜ் அப்படின்னு சொல்லி, ஆக்சிடென்டல் பெனிஃபிட் கவரேஜ் 15 லட்சம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டிட்டு போகும்போது சப்போஸ் அந்த விபத்தில் இறப்பு ஏற்பட்டால் அவர் ஃபேமிலிக்கு 15 லட்சம் கிடைக்கும். அது போக என்னன்னா, அது ஆர்சி ஓனருக்கு ஒல்லி மட்டும்தான், வேற இதுக்கு கிடையாது. ஆர்சி ஓனரா இல்லைன்னா அதுக்கு வேற ஆல்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. என்னன்னா, அன்னேம்டு பெர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த இதுல 1 லேக் அல்லது 2 லேக்ஸ் ரெண்டுன்னு அப்படின்னு கணக்கு இருக்கு. அதுல 2 லட்சம் பாலிசி முன்னாடி ஓட்டுறவங்களுக்கு, பின்னாடி உட்காந்து போறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சப்போஸ் அவங்களுக்கு எதுனாச்சும் ஒண்ணுன்னா நம்ம 2 லேக்ஸ் போட்டிருந்தா 2 லேக்ஸ் கிடைக்கும், 1 லேக்ஸ் போட்டிருந்தா 1 லேக் கிடைக்கும். அதாவது 1 லட்சத்துக்கு எவ்வளவு பிரீமியம்னா 50 ரூபா அதுல ஆட் ஆகும். இந்த பேக்கேஜ் பாலிசியில 50 ரூபா மட்டும் தான் ஆட் ஆகுது 1 லட்சத்துக்கு. இதே 2 லட்சத்துக்குன்னா 100 ரூபா. இதே பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு 50, அது ஒரு 50, 100 ரூபா 2 லட்சத்துக்குன்னா. அது போக இப்போ கார் இருக்கு. கார்ல என்னன்னா, இதே மாதிரி தான் ஆல்ரெடி ஆக்ட் பாலிசிங்கிறது எதிர்த்தாப்புல கார் அடிச்சிட்டாங்கன்னா அது கேஸ் ஃபைல் பண்ணி ரூபா கிளைம் பண்ணிக்கலாம். அது இன்சூரன்ஸ் அப்டேட்ல இருக்கணும். அப்டேட்ல இருந்தால் தான் இந்த இது நடக்கும். அது பேசஞ்சர் உள்ளவங்களுக்கு பேசஞ்சருக்கு கவரேஜ் உண்டு தேர்ட் பார்ட்டியில் ஆக்ட் பாலிசியில். ஆனால் வண்டி டேமேஜ் அல்லது மிஸ்ஸிங் அதுக்கு கிடையாது. இந்த பேக்கேஜ் பாலிசி போட்டோம்னா வண்டி டேமேஜுக்கு உண்டு, மிஸ்ஸிங் உண்டு, எதிர்த்தாப்புல ஃபோர்ஸில் அடியாரவங்களுக்கும் உண்டு. உள்ள பேசஞ்சர்களும் அன்னேம்டு பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த நபர் வந்தாலும் உட்காந்துட்டு போனாலும் காருக்குள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு கவரேஜ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு 1 லட்சம் போட்டால் 1 லட்சம், 1 லட்சத்துக்கு 50 ரூபா, 2 லட்சத்துக்கு 100 ரூபா. இந்த மாதிரி தான் அந்த காரில் உள்ளதுக்கும் இதே மெத்தடு தான் அதுவும். இதுல இப்ப கவர்மெண்ட் இந்த இதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஷோரூம்ல இருந்து எடுக்கிற வண்டிகளுக்கு 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு தராங்க 2 வீலருக்கு. அது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, 5 வருஷம் வரைக்கும் இன்சூரன்ஸ் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தவறுதலா நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா 1 இயருக்கு பேக்கேஜ், மீதி 4 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி போர்ஷன் ஒல்லி அப்படின்னு தான் போட்டு தர்றாங்க. அதில் 1 இயர் பேக்கேஜ் பாலிசியில் என்னன்னா, ஆக்சுவலா ஓன் டேமேஜ் அப்படி ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, 2 வீலருக்கு மிஸ்ஸிங் டேமேஜுக்கு கிடைக்கும் 1 இயருக்கு மட்டும், மீதி 4 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு 1 இயர் முடிஞ்ச உடனே நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வேணாலும் போய் எடுத்துக்கலாம். அப்போ அவங்க ஒரு மாறுதலாக ஒரு கம்பெனி போட்டிருக்காங்கன்னா அந்த கம்பெனிலேயே போய் நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வேறு கம்பெனிலையும் போய் பேக்கேஜ் பாலிசி ஒல்லி போட்டுக்கலாம். அது பிரீமியம் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு இதாக மதிப்பாக சொன்னோம்னா 700 ரூபா வரும், 700 ரூபா 800 ரூபா அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வரும். இது பேக்கேஜ் போர்ஷன் மட்டும் போடுறதுக்கு நான் சொல்கிறது. ஃபுல் அமௌண்ட் போடுறதுக்குன்னா எப்படி ஒரு மினிமம் 1500 ரூபா ஃபுல்லாக, அதாவது 1 இயர் பாலிசி அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அது 1500 ரூபா வரும். இது பேக்கேஜ் போர்ஷன் மட்டும் தான் போட போகிறோம், அது 700 ரூபா தான் வரும். அதை போட்டுக்கிட்டா உங்களுக்கு பெனிஃபிட். இது போடலன்னா என்ன ஆகும்னா, நம்ம வண்டி ரன்னிங்கில் ஓட்டும் போது தேர்ட் பார்ட்டிக்கு போர்ஷன் மட்டும்தான் கவரேஜில் இருக்கும். அதை 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், 1 இயர் பாலிசி இருக்கும், 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி போர்ஷனில் மட்டும்தான் இருக்கும். போடாமல் இருந்தால் இந்த எது மிஸ்ஸிங், வண்டி மிஸ்ஸிங் டேமேஜ் கிடையாது, மற்ற தேர்ட் பார்ட்டி போர்ஷன் இருக்கும். ரைட்டா? அது போக
அதிலே வந்து 1 இயருக்கு மட்டும்தான் 15 லட்சம் கவரேஜ் டீலர்கிட்ட இருந்து போட்டிருப்பாங்க. ஓனர், அந்த ஓனருக்கு போகிறான் பார்த்தீங்களா, நான் சொன்னீங்களா ஆர்சி ஓனர் அப்படின்னு சொன்னேன்ல, ஆர்சி ஓனருக்கு 15 லட்சம் கவரேஜ் 1 இயருக்கு மட்டும் தான் இருக்கும். மீதி 4 வருஷத்துக்கு வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் அது தனிப்பட்ட முறையில் இதுக்குன்னு ஒரு 325 ரூபா ஒரு பாலிசி இருக்குது. அதாவது ஸ்டாண்டர்ட் அலோன் அப்படின்னு, ஸ்டாண்டர்ட் அலோன் கம்பல்சரி பிஏ ஸ்டாண்டர்ட் அலோன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. இவங்களுக்கு 15 லட்சம் கவரேஜ் போட்டோம்னா 325 ரூபா தான் வருது. அந்த 325 ரூபா போட்டோம்னா அது வந்து ஒவ்வொரு 1 இயருக்கு ஒரு தடவையும் போட்டுக்கலாம். அந்த பேக்கேஜ் போர்ஷன் முடியுது பார்த்தீங்களா, முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 325 போட்டோம்னா அந்த கவரேஜ் ஆட் ஆயிரும். போடாமல் விட்டால் சப்போஸ் ஒரு இதுனா சந்திக்க முடியாது, பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் ஆகிப்போயிடும், வெறும் அமௌண்ட்டும் கிடைக்காது. அது போடுறது நல்லது. அதனால் நீங்கள் அதில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ரைட்டா? அந்த இன்சூரன்ஸ் இதில் வந்து பின்னாடி வந்து போட்டிருப்பாங்க சிபிஏ, அதாவது 325 ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிஏ ஓனர் டிரைவர் கவரேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் வந்து 325 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அது இருந்து 15 லட்சம்னு சொல்லி பிராக்கெட்லேயும் போட்டிருப்பாங்க. அந்த இது இருந்துச்சுன்னா ஆர்சி ஓனருக்கு உண்டு. இல்லைன்னா அது சப்போஸ் ஆர்சி ஓனராக இல்லை வேற ஆள்னா அன்னேம்டு பெர்சன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். 2 பேர் அன்னேம்டு போட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடி பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு கவரேஜ் வந்துடுது. அதனால் வந்து அது போட்டுக்கிறது நல்லது. அது போக இந்த இதுலேயே வந்து ஸ்டாண்டர்ட் அலோன் பாலிசியில் வந்து முன்னாடி இருந்தது வந்து ஃபுல் பேக்கேஜுன்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஃபுல் பேக்கேஜுங்கிறது இப்போ கிடையாது. அதனால் வந்து இது ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு கரெக்டாக செய்யணும். இதுலேயே வந்து இதெல்லாம் போக இன்னொரு ஒரு கவரேஜ் இதோட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா அது வெறும் 159 ரூபா ரோட் சேஃப்டி பாலிசி இதுக்கு பேர். இது ரன்னிங்கில் போய் வேறு யாரோட போய் பின்னாடி உட்காந்து வண்டியில் போய் இதாகிடுறோம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் மெடிக்கல் செலவு எடுத்துக்கலாம். அந்த 1 லட்சம் மெடிக்கல் செலவு சப்போஸ் மெடிக்கல் செலவு எடுக்கிறோம், நமக்கு எதுவும் ஆயிடுது, அடுத்து சப்போஸ் டெத் ஆயிடுறோம் ஒரு இதுன்னு வரும்போது அதுக்கு 1 லேக் வந்து செட்டில்மெண்ட் ஆயிரும். இந்த இதை 325 ரூபா பாலிசின்னு போட்டிருந்தோம்னா அந்த 15 லட்சம் ப்ளஸ் இது ஒரு 1 லட்சம் 16 லட்சமாக செட்டில் ஆகும். அது போக இதெல்லாம் போக இந்த வண்டியில் போகாமல் வேறு வண்டியில் போனாலும் இந்த 159 ரூபா பாலிசி ஓகே ஆகும், அப்ளிகபிள் ஆகும். அதுபோக இதெல்லாம் போக 532 ரூபா ஒரு 10 லட்சம் கவரேஜ்னு ஒரு பாலிசி இருக்குது. இதே ஆக்சிடென்டல் பெனிஃபிட் கவரேஜ்னு ஒன்று இருக்குது. ரைட்? அந்த பாலிசி போட்டோம்னா அது எப்படின்னா, நம்ம வண்டியில் ஒரு பஸ்ஸில் போகும்போது கையை வந்து முன்னாடி ஜன்னலுக்கு முன்னாடி வச்சுட்டு சப்போஸ் கை ஒரு துண்டாகிடுது, ஆக்சிடெண்ட்டில் கை துண்டாகுது அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு 25%, அதாவது 10 லட்சம் போட்டோம்னா 2.5 லட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி தெரியாதனமாக நடக்கும். இது வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு நடக்க போகிறது கிடையாது. எல்லாம் தெரியாமல் நடக்கிறதுல இது ஒன்று ஆயிடுது. ஒரு கை, ஒரு கால், ஒரு கண், ஒரு காது அப்படிங்கிறப்போ பார்ட், அதாவது நம்ம இதில் வந்து ஒரு 2 கண், 2 காது, அந்த 2 கை, 2 கால் அப்படிங்கிறப்போ ஒவ்வொன்று பார்ட் இதாகும் போது 25% கிடைக்கிது. அது வந்து 532 ரூபா அந்த பாலிசி 10 லட்சம் கவரேஜுக்கு. இதே இதில் வந்து 5 லட்சமும் போட்டுக்கலாம். அது 5 லட்சம் போட்டோம்னா 266 ரூபா வருது. அது 260 ரூபாவில் 5 லட்சம் கவரேஜ் இருக்குது. அது இயர்லி ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணிக்க வேண்டியது. ரினியூவல் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் உண்டு. இது வந்து அந்த வண்டியில் தான், குறிப்பிட்ட வண்டியில் தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் இந்த 532 பாலிசி எல்லாத்துலேயும் அப்ளிகபிள் ஆகுது. அதுபோக நடந்து போனாலும் உண்டு. இது 159 ரூபா பாலிசி ஆட் பண்ண சொல்லுவோம். 159 ரூபா பாலிசி நடந்து போனாலோ, படியிலிருந்து விழுந்தாலோ, வேறு யாரும் ஆட்டோக்காரங்களை தட்டி விட்டாலோ, எது வந்து இதானாலும் அதில் 1 லட்சம் அந்த கவரேஜ் வந்து கிடைக்கும். மெடிக்கல் செலவுக்கு அதுவும் உண்டு. அதனால் வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆர்சி ஓனர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அன்னேம்டு பெர்சன் போட்டோம்னா 2 பேரை போடுறோம் பார்த்தீங்களா, 1 லட்சம் ப்ளஸ் 1 லட்சம் 2 பேருக்கு போடுறோம். அது போக இந்த 159 ரூபா ஒன்று போட்டுக்க வேண்டியது. ரோட் சேஃப்டி பாலிசின்னு ஒன்று போட்டுக்கிட்டோம்னா சப்போஸ் நமக்கு எதனாச்சும் ஆஸ்பத்திரி செலவுக்கு வந்து வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக 159 ரூபா பாலிசி. இது வந்து ரொம்ப கம்மியாக வந்து கவர்மெண்ட் இது பண்ணி கொடுத்துருக்கு. அதனால் அதை போட்டுக்க வேண்டியது. போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சேஃப்டி. ஏன்னா வந்து ஆஸ்பத்திரிக்கு ஒரு இப்போ போய் ரீசெண்டாக போய் எது வந்து சின்ன இது ஆனாலும் 50,000 ரூபா செலவாயிருது. அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு ரூபா 159 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி. அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லபடியாக வந்து நம்ம வந்து சாலை விதிமுறையை வந்து நல்லா மதித்து கரெக்டான இது பண்ணணும். இதில் என்ன வந்து கிடைக்காது அப்படிங்கிறதையும் அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம்,
வண்டிட்டு ஓட்டி போகும்போது தலைக்கவசம் அவசியம். இன்னொன்று வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் ஓட்டணும். ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஓடினால் கிடையாது. ஏன்னா சாலை விதிமுறைகளை பின்பற்றி வரணும். ஹெல்மெட் போட்டு போனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹெல்மெட் போடாமல் ரன்னிங்ல போய் இறந்தால் கிடையாது, கிளைம் கிடையாது. அந்த கிளைம் வந்து கரெக்டான இது இருந்தா தான் கிடைக்கும். அதாவது இதுல என்னன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெல்மெட் போட்டு போனாதான் அந்த போலீஸ் எஃப்ஐஆர்ல எல்லாமே வந்துடும். நம்ம இப்ப வந்து ஒரு இது போய் ரன்னிங்ல போய் கீழே விழுந்துடுறோம் அப்படிங்கிறப்போ இவர் ஹெல்மெட் போடாமல் இருக்கார் அப்படிங்கிறது எஃப்ஐஆர்லையும் வந்துட போகுது. அதனால நம்ம கரெக்டாக வந்து சாலை விதிமுறையை பின்பற்றணும். அதே மாதிரி ஒன் வே அப்படி மாதிரி பார்த்தீங்களா, ஒன் வேனா ஒரு சைடு தான் போகணும், ஒரு சைடு போகக்கூடாது, லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, சாலை ஓரமாக போட்டிருப்பாங்க. அது தகுந்தாப்புலையும் அதையும் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணாத இந்த கிளைமுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் கிடைக்க போகுது, இல்லைன்னா கிடையாது. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து இருந்தால் தான் உண்டு. நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யணும். இதில் வந்து இன்னொன்று என்னன்னா, இது 189 இப்போ நான் சொன்னது ரோட் சேஃப்டி பேர், அதுக்கு பேர். இதில் வந்து 325 சொன்னது வந்து ஸ்டாண்டர்ட் லோன் பாலிசியில் 15 லட்சம் கவரேஜ். அது அந்த வண்டி ஓட்டிட்டு போனால் உண்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வண்டி வந்து எந்த வண்டி இருக்கோ, எத்தனை வண்டி இருக்கோ, அந்த வண்டியோட பாலிசி நம்பரை வந்து பூரா இப்போ ஒருத்தர் வீட்டில் 4 பேர் இருக்கோம், அதான் ஒரே ஆள் பேரில் வந்து ஒரு 3 வண்டி இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த 3 வண்டியை வந்து அந்த பாலிசி நம்பர் வந்து இந்த 325 ரூபா பாலிசியில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டா எந்த வண்டி ஓட்டிட்டு போனாலும் உண்டு. அந்த 3 வண்டியில் எந்த வண்டி ஓட்டிட்டு போனாலும் அந்த கவரேஜ் வரும். இந்த 532 இப்போ சொல்லிட்டு வந்தீங்களா, அது போட்டுக்கிட்டோம்னா இந்த பாலிசி நம்பர்லாம் குறிக்க தேவையில்லை, லைசன்ஸ் அப்டேட்டில் இருக்கணும். லைசன்ஸ் அப்டேட்டில் இருந்தால் அதுக்கு கிளைம் உண்டு. 532 10 லட்சம் கவரேஜ், அதுக்கு பேர். நான் 15 லட்சம் 320 அது வந்து வண்டியோட வந்து சேர்ந்து வந்துடுது, பாலிசி வந்து சேர்ந்து வரும். இது 532 தனி பாலிசி, இது 10 லட்சம் கவரேஜ். இதில் வந்து என்னன்னா ரன்னிங் வந்து இருக்கணும். லைசன்ஸ் ஒவ்வொரு ரினியூவல் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ஒவ்வொரு முடியும் போது நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, செல்லில் வந்து இந்த டேட்டுக்கு முடியும்னு சொல்லி ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்ட் வந்தோன்னா இது பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஆஃபீஸ்லேருந்து தராங்க. இப்போ நாளாக இருந்தேன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பார்ட்டிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க வந்து டக்குன்னு ஞாபகம் எடுத்துட்டு போட்டுருங்க சரவணன், நான் வந்து இது பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க. நான் போய் உடனே போய் அவர்கிட்ட போய் வாங்கிட்டு, ஒரு நபருக்கு இன்னைக்கு டேட்டுக்கு இன்சூரன்ஸ் முடியுது, அவர் இன்சூரன்ஸ் பண்ண மறந்துடுறார், ரிமைண்டர் பண்ணியும் அவர் பண்ண மறந்துடுறார். ஏஜென்ட் ரிமைண்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரிமைண்டர் வச்சு ஒரு நாள் மறந்துட்டா என்ன நடக்குங்கிற விவரத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படின்னா, இப்போ மறந்துட்டு யதார்த்தமாக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறீங்க. யதார்த்தமாக வண்டி எடுத்துகிட்டு போகும்போது எதிர்த்தாப்பில் ஒரு உள்ளவங்களை தட்டிடுறீங்க, கீழே விழுந்துறாப்புல. தட்டி கீழே விழுந்தவுடனே அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஆஸ்பத்திரி செலவு. அப்படிங்கிறப்ப இன்சூரன்ஸ் உங்களுக்கு இல்லாததுனால ஆஸ்பத்திரி செலவு ஒன்று நீங்கள் கொடுக்கணும். கொடுத்து, அதாவது எப்படி பேசுறது, என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அவரை கூப்பிட்டு போய் அந்த செலவுலாம் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி வரும். இதே வந்தால் இன்சூரன்ஸ் இருந்துட்டால், அதாவது சப்போஸ் அந்த நபர் வந்து இறந்துட்டா, அந்த உடனே என்ன பண்ணணும், இன்சூரன்ஸ் இருந்துட்டா கம்பெனி வந்து ஒரு கேஸ், எப்படி இருந்தாலும் ஒரு கேஸ் நடக்கும். ஆனால் வந்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டு கேஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது அவங்க ஆஃபீஸ் மூலமாக ஒரு வக்கீல் வருவார். அந்த வக்கீலும் கவர்மெண்ட் வக்கீலும் இது பண்ணும்போது கேஸ் நடந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி செட்டில்மெண்ட்டு அவங்க கம்பெனி மூலமாக செட்டில்மெண்ட் ஆகும். இன்சூரன்ஸ் இருந்தால். இன்சூரன்ஸ் இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து அவங்க எவ்வளோ செட்டில்மெண்ட் கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் உங்கள் கையில் இருந்து கொடுக்குற மாதிரி நிலைமை வந்துடும். அது வந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வந்து அவங்க வீட்டில் வந்து முக்கியமான வேலை பார்க்குறவராக இருக்கலாம். அவர் எவ்வளோ வந்து மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் பண்ணுறாரோ அதை ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. அந்த வக்கீல் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டு தான் இவர் கொடுக்கணும் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி ஒரு மதிப்பாக 25 லட்சம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 லட்சம்னா நம்ம உடனே வந்து கொடுக்க முடியுமா? அதனால் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்சூரன்ஸ் எப்பயும் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி. இன்சூரன்ஸ் இருந்துட்டா போலீஸ் வந்து ஒன்றுமே சொல்கிறதில்ல, இருக்காப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எஃப்ஐஆர் வந்து பதிஞ்சு கொடுத்துறாங்க. இன்சூரன்ஸ் இல்லைன்னா வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. நிறையா வந்து சிக்கல்கள், அதான் நிறையா இருக்குது அதில் சிக்கல்கள். அதனால் வந்து சிக்கல் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்து நல்லபடியாக செய்யணும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டோட வண்டி எடுத்துகிட்டு போனாலும் அந்த வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்கான்னு ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. என்னோட இது வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நல்லபடியாக வந்து விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறது நல்லது. ரன்னிங்கில் வண்டி ஓட்டிடும் போது இதில் வந்து டோட்டல் டேமேஜும் நடக்கும். ஒரு சைடு மட்டும் அடியாகுது,
அந்த மாதிரி இருந்தால் எப்படி வந்து கிளைம் பண்ணுறது, எப்படி வந்து செய்யணுங்கிற ஒரு செய்முறையை வந்து நான் சொல்கிறேன். இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், வண்டி ஓட்டிகிட்டு போய் ஒரு எதிர்த்தாப்பில் லாரிக்காரர் வர்றாரு, அடித்த அடியில் வண்டி வந்து டோட்டல் டேமேஜ் ஆயிடுது. டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து இன்சூரன்ஸு இதில் வந்து காப்பியில், இன்சூரன்ஸ் காப்பியில் மேலே வந்து ஒரு நம்பர் இருக்கும், டிஓடி நம்பர் இருக்கும். அதாவது என்ன டயத்துலனா அதாவது விடுமுறை இல்லாத டயத்தில் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எடுப்பாங்க. எடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி விவரத்தை நீங்கள் சொல்லிடணும். சொல்லிட்டோம்னா அங்கேருந்து என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்க வந்து ஃபோன் எடுக்கலை அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு ஒரு ஏஜென்ட் இருப்பார்ல, அவரோட நம்பர் வச்சுருப்பீங்கல்ல, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி விவரத்தை சொல்லணும். அது என்ன வந்து இதாகும்னா, டோட்டல் டேமேஜுக்கு எவ்வளோ வந்து வண்டியோட மதிப்பு எவ்வளோ போட்டிருக்கோமோ, அந்த அமௌண்ட் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். டோட்டல் டேமேஜ் ஆனால் சப்போஸ் அதாவது ஒரு பாட்டுது மட்டும் அடியாகுது, ஒன் சைடு அடியாது, ஒன் சைடு வந்து நீட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நடக்கும்போது என்ன பண்ணணுமா, ஸ்பாட்டில் நீங்கள் ஒரே ஒரு இது செய்யணும். என்ன செய்யணும்னா, இந்த இதில் வந்து கேமரா வந்து டேட் அண்ட் டைம் கேமரான்னு ஒன்று இருக்குது. இந்த நம்ம ஃபோட்டோ எல்லாரும் வந்து செல் வச்சுருப்போம், அந்த செல்லில் வந்து டேட் அண்ட் டைம் கேமரா அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம்னா ஸ்பாட்டில் இது நடந்த உடனே ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா அந்த கேமராவில் என்ன காமிக்குதுன்னா, டேட்டு, டைம், லொக்கேஷன் ஒன்று இருக்குது. எந்த இடத்துல நடந்ததுங்கிற லொக்கேஷனும் அதில் வந்துடும். அதாவது எந்த ஏரியா, ஒரு மாறுதலுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, தெற்கு மாசி வீதியில் நடந்திருக்கு விபத்துனா அந்த தெற்கு மாசி வீதி டேட் டைம் அப்படிங்கிறது கேமராலே வந்துடும். அதை வந்து எடுத்து வச்சுட்டு, அதாவது இது எப்போ சொல்கிறேன்னா, எடுத்து வச்சுக்க வேண்டியது, வச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஏஜென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா ஆஃபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இதே லீவ் டயத்தில் வந்து நம்ம இதை எடுத்து வச்சுட்டோம்னா மண்டே அன்னைக்கு போய் கூட ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். ஆஃபீஸுக்கு போகும்போது ஆர்சி ஒரிஜினல், இன்சூரன்ஸ் ஒரிஜினல், உங்களோட லைசன்ஸ் ஒரிஜினல், அந்த மூணை வந்து நீங்கள் வந்து கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்ன உடனே அது போய் இதில் என்னன்னா, இன்னொன்றுனா எவ்வளோ அமௌண்ட் வந்து இதாகும், செலவாகுது வண்டிக்கு, இது சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் வாங்குவோம். எந்த கம்பெனியில் நீங்கள் கொடுக்குறீங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கார் வாங்கின கம்பெனியில் போய் நீங்கள் கொட்டேஷன் வாங்கலாம். ஒரு கார் வாங்கியிருப்பீங்களா, அந்த கம்பெனிலே போய், அதாவது நீங்கள் சர்வீஸுக்கு விட போகிறீங்க, இந்த மாதிரி டேமேஜ் ஆனதுக்கு சர்வீஸுக்கு விட போகிறீங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு கொட்டேஷன் வாங்கிக்கணும். அந்த கொட்டேஷன் வாங்கிட்டு நேராக வந்து இந்த நான் சொன்ன ஆர்சி ஒரிஜினல், கொட்டேஷன் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ஒரிஜினல், லைசன்ஸ் ஒரிஜினல் நாலுமே வந்து ஆஃபீஸுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து ஆஃபீஸர் வந்து சரி பார்த்துட்டு ஒரு சர்வேயர்னு சொல்லி ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சர்வேயர் வந்து அரேஞ்ச் பண்ண உடனே நீங்கள் வந்து இப்போ வந்து விட்டுட்டு வந்திருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு கம்பெனியில் போய் சர்வீஸ்க்காண்டி விட்டுருப்பீங்கல்ல, அந்த கம்பெனியில் போய் அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்த்துட்டு அவர் வந்து கம்பெனிக்கு வந்து ஆமாம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஆஃபீஸுக்கு சொல்லுவார். அது சர்வேயர், அவர் பேர். அவர் வந்து சர்வேயர் வந்து சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து வண்டியே வேலை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து வேலை பார்த்துட்டா கிளைம் வந்து என்ன நடந்திருக்கு, என்ன நடந்ததுன்னு சொல்லாமல் நீங்களே வேலை பார்த்துட்டா எப்படி கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னோம்னா அங்கேருந்து ஒரு சர்வேயர்னு சொல்லி ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து அனுப்புவாங்க. அந்த சர்வேயர் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் வேலை பார்ப்பாங்க ஆஃபீஸில், அதாவது இதில் கம்பெனியில் வேலை பார்த்து முடிச்சுடுவாங்க. வேலை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் கம்பெனிக்காரங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சர்வேயருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஸ்பாட்டில் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவார். அவர் ஃபோட்டோ எடுத்து கம்பெனிக்கு கொண்டு போவார். நீங்கள் பில்லு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்போம், கொட்டேஷன் வாங்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கொட்டேஷனோட அமௌண்ட்டும் இப்போ எல்லாம் செலவு பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் செலவு பண்ணுவீங்கள்ல, அதோட பில்லு ஒரிஜினல் காப்பி, அந்த ஒரிஜினல் காப்பியை வந்து நீங்கள் ஆஃபீஸில் சர்வேயர் மூலமாகவும் கொடுக்கலாம், இல்லை நேராக வந்து பார்ட்டியே வந்து ஆஃபீஸுக்கு கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏற்றுவாங்க. நீங்கள் வந்து கேன்சல்டு செக் லீஃபோ இல்லைனா பேங்க் பாஸ்புக்கு ஜெராக்ஸோ நீங்கள் ஆஃபீஸில் கொடுத்துட்டா அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஏற்றுறதுக்கு ஒரு இதாக இருக்கும். அது கொடுத்துடணும். அது முதலே நீங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, கொட்டேஷன், அவருடைய லைசன்ஸ் ஒரிஜினல் கொண்டு போய் அந்த டயத்துலேயே வந்து நீங்கள் ஒரு செக் லீஃப், அதாவது கேன்சல்டு செக் லீஃபு அல்லது பேங்க் பாஸ்புக் ஃபஸ்ட்டு பக்கம் ஜெராக்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் ஏற்றுறதுக்கு ஒரு இதாக இருக்கும். இதிலே வந்து ரெண்டு விதமாக ஒன்று இருக்குங்க. அதில் என்னென்னா கேஷ்லெஸ் பெனிஃபிட். கேஷ்லெஸ்ஸுங்கிறது என்னென்னா, இப்போ கம்பெனியில் வந்து விடுறீங்க, கம்பெனியில் வந்து விபத்து நடந்து விட்டுட்டிங்கன்னா அது வந்து கேஷ்லெஸ்ஸில் எப்படி பண்ணுவாங்கன்னா, எந்த அமௌண்ட் வந்து பார்ட்டி கட்ட தேவையில்லை.
எல்லாம் வந்து அந்த ஷோரூம்காரங்க கம்பெனிக்கு லிங்க் இருக்கும். அந்த இதில் வந்து இப்போ எல்லா வேலையும் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டு கட்டாமல் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா கம்பெனியே வந்து அந்த ஷோரூம்காரனுக்கு அமௌண்ட்டை கொடுத்துரும். அது கேஷ்லெஸ். அது சில கம்பெனியில் மட்டும்தான் இருக்கும். அது எந்தெந்த கம்பெனியில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எந்த இன்சூரன்ஸில் போட்டிருக்கீங்களோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க. சப்போஸ் கேஷ்லெஸ் இல்லை, நாம் வந்து இந்த இடத்துல போய் நான் பண்ணுற மாதிரி இருக்கேன், கேஷ்லெஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு திருப்திகரமாக இந்த இடத்துல பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல விட்டுட்டீங்கன்னா பில், அதாவது எல்லாமே வந்து முடிச்சுட்டு பில் அமௌண்ட்டு கேஷ் நீங்கள் கட்டிடணும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த பில்லை வந்து கம்பெனியில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றுவாங்க. ரைட்டா? இந்த மாதிரி செஞ்சுட்டா ஒன்று கேஷ்லெஸ்ஸுக்கும் போகலாம், இல்லைனா வந்து உங்கள் திருப்திக்கு வேறு எங்கேயும் கொடுத்துட்டா இவங்க நல்லா பண்ணுவார், எங்களுக்கு தெரிஞ்சவர் இருக்கார், நான் ஷோரூமில் கொடுக்கலங்க, நான் வந்து வெளியே கொடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அமௌண்ட்டை கட்டிட வேண்டியது. கட்டிட்டு அந்த பில்லை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது அக்கௌண்ட்டில் ஏற்றிடலாம். எத்தனை நாள் அக்கௌண்ட்டில் ஏறும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினைப்பீங்க நீங்கள். ஆனால் பேப்பர்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்து அதிகபட்சம் ஒரு வாரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் ரூபாய் ஏறிடும். ஆனால் பேப்பர்ஸ் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டா இது நடக்கும். இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஆர்சி கொடுத்துட்டீங்க, இன்சூரன்ஸ் கொடுத்துட்டீங்க, லைசன்ஸ் கொண்டு வர மறந்துட்டீங்க, நான் அது கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து நாள் தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா அங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறுறதுக்கு ரூபா வந்து லேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து கொடுக்கும்போது எல்லாமே உடனே அப்பப்போ கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் அதிகபட்சம் உங்களுக்கு கிளைம் செட்டில் ஆயிரும். இதுதான் கிளைமோட பொசிஷன். இது போக கிளைமில் வந்து இந்த வருஷம் மாடலுக்கு எவ்வளோ %, அந்த வருஷம் மாடலுக்கு எவ்வளோ %, அது ஒரு கணக்கு இருக்குது. தேய்மான செலவுன்னு வருஷத்துக்கு ஒரு தேய்மான செலவுன்னு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, 2010 மாடல்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். 2010 மாடலுக்கு ஒரு 10,000 ரூபா ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ஆகுது. ஆக்சிடென்ட் நடந்து 10,000 ரூபா வந்து நம்ம பில் கட்டணும்னு நினைக்கிறோம், செலவாகுது. அது வந்து 10,000 ரூபா அப்படியே கிடைக்காது உங்களுக்கு. வருஷத்துக்குன்னு சொல்லி ஒரு தேய்மானம் சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. அந்த தேய்மானத்தில் எப்படின்னா 40% 60% அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுதான் கிடைக்கும், ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்காது. ஃபுல் அமௌண்ட்டு கிடைக்கிறது எப்படின்னா வண்டி வாங்கி, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கார் ப்ரைவேட் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைவேட் கார் வந்து 5 இயர்ஸுக்கு வந்து நில் டெப்ரிசியேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதாவது இதுக்கு வந்து சிலவங்க சொல்லுவாங்க பம்பர் டு பம்பர் அப்படின்னு, நில் டெப்ரிசியேஷன் இதுக்கு பேர். அதாவது எந்த கிளைமாக இருந்தாலும் எந்த இதுவும் லெஸ் ஆகாமல் அப்படியே கிடைக்கிற மாதிரி இதுக்கு உண்டானதுக்கு. இதுக்கு ப்ரீமியம் வந்து ஒரு 4,000 5,000 எக்ஸ்ட்ரா வரும். காருக்கு, 2 வீலருக்கு ஒரு 1000 ரூபா 800 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். அது போட்டுக்க வேண்டியது. போட்டுக்கிட்டோம்னா அதாவது சொல்கிறது வந்து என்னென்னா, காருக்கு ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வண்டி வாங்கினதுலேருந்து 5 வருஷத்துலேருந்து இந்த நில் டெப்ரிசியேஷன் பம்பர் டு பம்பர் அவ்வளோதான் போட முடியும். 6வது வருஷத்துலேருந்து இந்த ஸ்கீம் போட முடியாது. அதே மாதிரி 2 வீலருக்கு அதே மாதிரி 5 வருஷத்துக்கு போட முடியும். இதே டீ போர்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, டீ போர்டுன்னு அந்த இதுக்கு வந்து 3 இயர்ஸ் தான் போட முடியும். பம்பர் டு பம்பருங்கிறது போட்டுட்டா ஃபுல் கிளைம் அப்படியே செட்டில் ஆகும். நானே வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்து நிறைய பேருக்கு நான் வந்து இந்த டீ போர்டுக்காரங்களுக்கு வந்து அப்படியே கிடச்சது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக செஞ்சாங்க. அதாவது 1,00,000 சில்லற 1.12 வாங்கி கொடுத்துருக்கேன். ஒருத்தருக்கு வந்து 60,000 வந்துச்சு, வாங்கி கொடுத்தேன். இதே இது வந்து 2005 மாடல் ஒரு மகேந்திரா வேன கிளைம் நடந்துச்சு. அது வந்து என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான் 2005 மாடல்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 15 வருஷம் தாண்டிடுச்சு. அப்படிங்கிறப்போ 40% கிடைக்கும். இப்போ 1,00,000 செலவாகுதுன்னா 40,000 தான் கிடைக்கும். அது தகுந்தாப்பில் வந்து நம்ம வந்து வேலையை பார்த்துக்கணும். அதாவது தேய்மானம் ஆயிடுதுல, வண்டி தேய்மானமானதுப்போ 40% அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் வந்து கணக்கு இருக்குது. அது தகுந்தாப்பில் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது. இதே இதில் வந்து எஃப்சி இல்லைன்னா கிளைம் கிடையாது. எஃப்சி மெயினாக இருக்கணும், லைசன்ஸ் அப்டேட்லேயும் இருக்கணும். ரைட்டா? டீ போர்டு பொறுத்தளவு, டீ போர்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் பெர்மிட் வந்து பெர்மிட்டும் ஆர்சி ஓனர் பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். பெர்மிட் வேற ஆள் பேர்லையும் ஆர்சி வேற ஆள் பேர்லையும் இருந்தால் கிளைம் கிடையாது. அதனால் வந்து அதை கரெக்டாக வந்து உடனே வந்து இப்போ வண்டி வாங்கிடுறோம், பெர்மிட் இன்னொருத்தர் பேரில் இருக்குன்னா பெர்மிட் உங்கள் பேரில் உடனே மாற்றிடுங்க. மாற்றுறது தான் கிளைமுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வந்து கிளைம் கிடையாது. அதாவது கிடைக்கும் அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. 2 வீலர் காருக்கு இப்போ ஷோரூமில் இருந்து எடுக்கிறோம், அவங்க வந்து ஒரு காருக்கு வந்து 5 வருஷ பாலிசி போட்டு கொடுத்துருவாங்க. அதில் 1 இயர் வந்து பேக்கேஜ், மீதி 4 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டின்னு சொன்னேன். அதாவது செகண்ட் இயர் எவ்வளோ ப்ரீமியம் வரும் அப்படிங்கிறப்போ காருக்கு வந்து ஒரு மினிமமாக, அதாவது இது என்னென்னா ஓன் டேமேஜுக்கு மட்டும்தான் அந்த ப்ரீமியத்தை அடுத்த வருஷம் வாங்க போகிறோம். ஆனால் மொத்தம் 5 வருஷத்தில் செகண்ட் இயர்லேருந்து தான் வாங்க போகிறோம். செகண்ட் இயரில் வாங்கும்போது ஒரு கார் வந்து இதில் வந்து சிசின்னு ஒரு கணக்கு இருக்குது. 1000 சிசி, 1500, 1500க்கு மேலே 3 விதமாக இருக்குது. 1000 சிசிக்குன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப போச்சுன்னா ஒரு 4,000 ரூபாக்குள்ளே கட்டுற மாதிரி வரும் 2வது வருஷத்தில்.
இதே வந்து 1500 சிசி, ஒரு இதாக அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன் இதை உங்களுக்கு. 1500ன்னு வச்சுக்கோங்களேன், 1000 to 1500 அப்படிங்கிறப்போ ஒரு 6000 ரூபா கட்டுற மாதிரி வரும் ஒரு மதிப்பாக. இதே வந்து 1500க்கு மேலே அப்படின்னு போகும்போது ஒரு 10,000 ரூபா 11,000 ரூபா வந்துடும் ப்ரீமியம் கட்டுறது. அதாவது ஓன் டேமேஜுக்கு மட்டும், ஓன் டேமேஜ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. இது காருக்கு சொல்கிறேன். இது 2 வீலருக்கு எடுக்கும்போது இது 5 இயர்ஸ் அவங்க போட்டு கொடுத்துறாங்க. 1 இயர் வந்து பேக்கேஜ், மீதி 4 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி பர்சன் போடுறாங்க. செகண்ட் இயருக்கு எவ்வளோ வரும்னா 2 வீலருக்கு மினிமம் 700 கட்டுற மாதிரி வரும் செகண்ட் இயருக்கு. இதே வந்து தேர்ட் இயருக்குன்னு போகும்போது அதுலேருந்து ஒரு 100 ரூபா கம்மி, அதுக்கு அடுத்த வருஷம் 100 ரூபா கம்மி, அப்படி தான் வரிசையாக வந்துடும் ஓன் டேமேஜுக்கு மட்டும், ரைட்டா. இதில் வந்து சிசி வந்து ஒரு கணக்கு இருக்குது. 2 வீலரில் எப்படி சிசி கணக்கு இருக்குன்னா 100 சிசிக்கு கீழே ஒரு அமௌண்ட்டு, 150க்குள்ளே ஒரு அமௌண்ட்டு, 150க்கு மேலே ஒரு அமௌண்ட் இருக்குது. ஒரு புல்லட் வச்சுக்கோங்களேன், புல்லட் எடுக்கிறீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு ஷோரூமில் வந்து புல்லட்டுக்கு இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் இயர் பேக்கேஜ், மீதி 4 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி பர்சன் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப புல்லட்டுக்கு செகண்ட் இயர் எப்படி மொத்தம் அமௌண்ட்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து 1 லட்சம் ப்ரீமியம். புல்லட்டுங்கிறப்ப 1,75,000 வாங்கியிருப்பீங்க, புல்லட்டுக்கு வாங்கியிருப்பீங்க. அந்த இதுக்கு ப்ரீமியம் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் வந்து 15,000 ரூபா 16,000 ரூபா கட்டியிருப்பீங்க. இதே வந்து செகண்ட் இயருக்கு ஓடி ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி கட்டும்போது அதுக்கு எவ்வளோ வரும்னா, அதாவது அதுக்கே வந்து 2,000 ரூபா பக்கத்தில் வந்துடும் ஒரு ஓன் டேமேஜுக்கு. நான் சொல்கிறது 1.25 போட்டிருக்கீங்க ஐடிவி, அந்த இதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு 2,000 ரூபா பக்கத்தில் வரும், அதுக்கு கட்டுற மாதிரி தான் வரும். இதே மாதிரி தேர்ட் இயர் அப்படிங்கிறப்போ ஒரு 300 ரூபா குறையும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது ஏன் குறையுதுன்னா, அடுத்த வருஷம் இப்போ ஒரு 1.25 லட்சம் வாங்கியிருக்கோம் ஒரு வண்டியை, தேய்மான செலவுன்னு அடுத்த வருஷம் கழிக்கும். அதில் கழிக்கும் போது அதுலேருந்து எப்படி இருந்தாலும் தேய்மானம்னு சொல்லி ஒரு கணக்கு பண்ணிக்கோம்னா 10% கழிப்பாங்க. இப்போ ஒரு 1.5 லட்சம் வச்சுக்கோங்களேன், 10% கழிச்சோம்னா 15,000 கழியும். 1.35ன்னு சொல்லி அடுத்த வருஷம் போடுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 10%, இப்படியே 10 அடிஞ்சு கழிச்சிட்டே வரும்போது அதுக்கு தகுந்தாப்பில் தான் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு மாறும். ப்ரீமியம் மாற நீங்கள் ப்ரீமியம் வந்து என்ன ரேட்டு கூடுது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இதில் வந்து ஒரே ஒரு இது என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு வண்டி 2 வீலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் வந்து எனக்கு எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை, கிட்டத்தட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து தொடர்ச்சியாக வந்து 10 வருஷமாக வந்து ப்ரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கேன், எங்களுக்குன்னு தனியான டிஸ்கவுண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்குறாங்க. அது கேட்கும்போது என்ன அதுக்கு நாங்கள் வந்து என்ன விளக்கம் தர்றோம்னா, ஒரு இது இல்லை, எந்த கிளைம் நான் இது வரைக்கும் பண்ணலை, எந்த இது எனக்கு நடக்கலை, நல்லபடியாக தான் நான் இருக்கேன், சரி எனக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது பாலிசி காப்பியில் 2ஆம் பக்கத்தில் இல்லை 4ஆம் பக்கத்தில் என்சிபி நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இயர் 20, அதாவது ஃபஸ்ட் இயர் வந்து கொடுக்க மாட்டோம், செகண்ட் இயரில் 20%, தேர்ட் இயர் 25%, அதாவது ஃபோர்த் இயர் 35%, அடுத்து 45, அடுத்து 50, அப்படி ஸ்லாப்பாக நம்ம கொடுக்குறோம். எந்த கிளைம் பண்ணாதவங்களுக்கு இதுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுக்குறோம். அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு 2ஆவது வருஷத்தில் 20% வாங்கிட்டோம், அதுக்கு அடுத்த வருஷம் 25 வாங்கிட்டோம். அதுக்கடுத்து ஒரு கிளைம், அதாவது ஒரு விபத்து நடந்துடுது, கிளைம் வந்து வாங்கிடுறோம், கிளைம் வந்து செட்டில் பண்ணி கிளைம் வாங்கிடுறோம்னா அந்த என்சிபின்னு சொல்லி நம்ம வந்து 20, 25ன்னு கொடுத்தோம்ல, அது வந்து அப்படியே கட் ஆயிரும். அடுத்து என்ன ஆயிருமா, அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி 20லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 20% என்சிபி டிஸ்கவுண்ட் நோ கிளைம் போனஸ் அப்படின்னு பேர். அது வந்து என்னன்னா, எந்த கிளைமும் இந்த பார்ட்டி வாங்கலை, அதுக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம், அது தகுந்தாப்புல மாறும். 20, 25, 35, 45, 50 இதுதான் ஸ்லாப்பு வரிசையாக. கிளைம் வாங்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நோ கிளைம் போனஸ் கட் ஆயிரும். முதல்ல அதுக்கடுத்த வருஷம் நீங்கள் வந்து இது பண்ணும்போது மறுபடியும் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மெயினானது. கிளைம் வாங்காதவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, இல்லைன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர், நாங்கள் எந்த இதுவுமே கிளைம் வாங்கலை, எங்களுக்கு மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டாங்களே, எங்களுக்கும் டிஸ்கவுண்ட் தனியாக பண்ணணுங்கிறப்ப இந்த கிளைம் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். நிறையா பேருக்கு இது தெரியலை. அந்த பாலிசியில் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்சிபி எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ தெரியலைன்னா நீங்கள் உங்களோட ஏஜென்ட்டை கேட்டு இதில் என்ன என்சிபி கிளைம் உண்டா, கொடுத்துருக்கீங்களா, டிஸ்கவுண்ட் இருக்குண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். இதில் இன்னொரு ஸ்கீம் இப்போ புதுசாக வந்திருக்கு. என்னென்னா, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ரவிங்கிற பேரில் வண்டி எடுக்கிறோம். ரவிங்கிற பேரில் வண்டி எடுத்தோம்னா, இப்போ நீங்கள் பழைய வண்டி வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, அதில் நோ கிளைம் போனஸ் ஒரு 25, 35 எவ்வளோ ஒரு என்சிபிக்கு எந்த கிளைம் பண்ணாதனால அந்த வண்டிக்கு இருந்திருக்கும்,
அந்த நோ கிளைம் போனஸை வந்து புது வண்டி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நோ கிளைம் போனஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கம்பெனியில் போய் சொன்னீங்கன்னா நோ கிளைம் போனஸ் இந்த வண்டிக்கு வந்து இது பண்ணி விடுங்கன்னு சொன்னால் அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை, இப்போ இது வந்து புதுசாக வந்துருச்சு. இப்போ அதனால் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நல்லபடியாக இது பண்ணிக்கலாம். இது இப்போ இன்னொரு விஷயத்தை கரெக்டான உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். ஒரு ஷோரூம்லேருந்து ஒரு புது வண்டி எடுக்கிறீங்க, அவங்க வந்து வந்து இன்சூரன்ஸு போட்டு தர்றாங்க. அதில் வந்து ஒரு 1 இயருக்கு ஓன் டேமேஜ், மீதி 4 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி பர்சன் அப்படி தான் போட்டு தர்றாங்க. நீங்கள் வந்து அந்த 1 இயர் ஓன் டேமேஜ் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ரினிவல் பண்ணிடணும். ரினிவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை தான், என்ன இருந்தாலும் வந்து எந்த இதுவும் ஃபேஸ் பண்ண முடியாது, ரைட்டா? அதனால் வந்து ஓன் டேமேஜுக்கு வேணுங்கிறப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்கள் அதுக்கு கிளைம் கிடைக்கும். அதுபோக ஒரு கிளைம் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டான பேப்பர்ஸ் கொடுத்து எதெல்லாமே செட்டில் பண்ணிட்டா, நான் சொன்ன மாதிரி ஆர்சி ஒரிஜினல், இன்சூரன்ஸ் ஒரிஜினல், லைசன்ஸ் ஒரிஜினல், அது போக வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் பேப்பர் கொடுத்துட்டிங்கன்னா சர்வேரை கரெக்டாக வந்து அனுப்பிடுவாங்க. கரெக்டாக வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே ஷோரூம்லேருந்து ஆஃபீஸுக்கோ சர்வேருக்கோ ஃபோன் பண்ணி வர சொல்லி அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவர் ஃபோட்டோ எடுத்து முடிஞ்ச உடனே அதிகபட்சம் கிளைம் செட்டில்மெண்ட் கரெக்டான பேப்பர் எல்லாமே இருந்துட்டு அதிகபட்சம் செட்டில்மெண்ட் வந்து 1 வீக்கில் ஒரே வாரத்தில் வந்து உங்களுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகிடும். அதனால் வந்து கரெக்டான பேப்பரை கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு பேப்பருக்கு லேட் பண்ணிங்கன்னா உடனே வந்து நீங்கள் என்ன கம்பெனியில் லேட் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே பேப்பர் கரெக்டாக கொடுத்துட்டு ஏன் லேட் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கலாம். ஆனால் வந்து எதுவுமே கொடுக்காம ஏன் லேட் பண்ணுறீங்கலாம் கேட்கக்கூடாது. இந்த சர்வீஸில் நான் இருக்கிறதுனால எனக்கு விவரங்கள் தெரிகிறது. அந்த விவரத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொன்றும் ரொம்ப நல்லபடியாக வந்து எல்லோரும் வண்டி ஓட்டிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே அப்டேட்டில் இருந்து பண்ணி எல்லோரும் வந்து சாலை விதிகளை மதித்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வந்து வேண்டிக்கிட்டு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.